Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 4 mathematics chapter 1 shapes around us part 2, that is build with cubes. Okay, முன்னாடி chapterல up to this sorting 3D shapes அப்படின்ற டாபிக்ல பார்த்தோம். இப்போ இந்த part 2ல build with the cubes அப்படின்ற டாபிக்ல build these model with the cubes from the that is a Jadu Pitara kit or any other similar material. Okay, Jadu Pitara அப்படின்றது என்னன்னா ஒரு கற்பித்தலுக்கான ஒரு உபகரணம். ஓகே, இந்த மாதிரி கியூப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு குழந்தைங்களுக்கு ஈஸியா விளையாட்டு முறையில ஆக்டிவிட்டி ஓரியன்டட் எஜுகேஷன், ஓகே, விளையாட்டு முறை கல்வியில அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய உபகரணங்கள் அப்படிதான் என்னன்னு சொல்லுவோம், ஜாடு பிட்டாரா கிட். ஓகே, பில்ட் தீஸ் மாடல் வித் கியூப்ஸ் ஃப்ரம் த ஜாடு பிட்டாரா கிட் ஆர் எனி அதர் சிமிலர் மாடல். அதை வச்சு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சிமிலர் மாடலை வச்சு பண்ணுங்க. இதெல்லாம் 4 பிக்சர் 4 கொடுத்துருக்காங்க, A B C D அப்படின்றத வச்சு அதே மாதிரி இந்த மாதிரி கியூப்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து டூ இட் யுவர் செல்ஃப். ஓகே, நீங்க கிளாஸ்ல அழகா என்ன பண்ணலாம், கிளாஸ்லயே இந்த உபகரணங்கள்லாம் இருக்கும், கியூப்ஸ் எல்லாமே இருக்கும், இதை வச்சு நீங்களாவே என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கியூப் டவர்ஸ் அப்படின்ற டாபிக்ல how many cubes are there in each of these cube tower. ஓகே, கியூப் டவர் 2 பிக்சர்ல கியூப் டவர் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா எத்தனை கியூப்ஸ் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு டவர்லயும் 2 டவர் கொடுத்திருக்காங்க. இது பிக்சர் 1, இது பிக்சர் 2. இதுல 2 டவர்லயும் எத்தனை கியூப்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம கவுண்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் 1 எடுத்துக்கிறோம். 1 2 3 4. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சைடு என்ன இருக்கு, 4 இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு 4 இருக்கும், அந்த சைடு ஆப்போசிட் சைடு இந்த சைடுல 4 இருக்கும், இந்த சைடுல 4 இருக்கும், இந்த சைடுல அதுக்கு ஆப்போசிட் சைடுல 4 இருக்கும். அப்ப 4 + 4 + 4 அப்ப எத்தனை வரும் மொத்தம் 16. ஓகே, அப்ப கீழே மட்டும் எத்தனை வரும், 4 + 4 + 4 + 4 அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு, 16 கியூப்ஸ் இருக்கு. அடுத்து இங்க செகண்ட் வரும். செகண்ட் வரும்போது எங்க என்ன இருக்கு, 3 இருக்கு, சென்டர்ல 3 இருக்கு, அடுத்து பேக் சைடுல 3 இருக்கு. அப்ப மொத்தம் இந்த இது பிங்க் கலர்ல எத்தனை இருக்கு, 9 இருக்கு. அடுத்து இந்த கலர் கியூப், எந்த கலர், கிரீன் கலர் கியூப்ஸ் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 நம்மளே கவுண்ட் பண்ணிடலாம். அப்ப எத்தனை இருக்கு, இது 4 இருக்கு, மேல எத்தனை இருக்கு, 1 இருக்கு. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 16 + 9 + 4 + 1 அப்ப எவ்வளவு வரும், மொத்தமா எவ்வளவு வருதுன்னா 30 கியூப்ஸ். ஆன்சர் என்ன வரணும், 30 கியூப்ஸ் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். இப்ப செகண்ட் டவருக்கு வரும். ஓகே, செகண்ட் டவர்ல ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்கு, ஒரு டவர் எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 6 7 8 9 அப்புறம் என்ன வரும், 10 11 12. நெக்ஸ்ட் 13 14 15. அப்ப ஒரு சைடுல எத்தனை இருக்குன்னா 15 இருக்கு, இந்த சைடுல எத்தனை இருக்குன்னா 15 இருக்கு, இந்த சைடுல எத்தனை இருக்குன்னா 15 இருக்கு, இந்த சைடுல எத்தனை இருக்குன்னா 15 இருக்கு. அப்ப 4 சைடுல என்ன இருக்கு, 15 இருக்கு. அதே மாதிரி இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா, இந்த சென்டர்ல ஃபர்ஸ்ட் ஒரு வச்சுட்டு தான் 1 2 ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு வச்சுட்டு தான் என்ன பண்றாங்க, இந்த சைட்ல எல்லாம் அடுக்குறாங்க. அப்ப 1 2 3 4 5 மேல என்ன இருக்கு, லாஸ்டா மேல இருக்குது 6. அப்ப 15 + 15 + 15 + 15 + சென்டர்ல. ஓகே, சென்டர்ல ஃபர்ஸ்ட் ஒரு 6 கியூப் வச்சுட்டு தான் கார்னர்ல இந்த மாதிரி டவர் அரேஞ்ச் பண்றாங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கு, 66 கியூப்ஸ். ஆன்சர் எத்தனை இருக்கு, 66 கியூப். இது 30 கியூப்ஸ், இது என்ன இருக்கு, 66 கியூப்ஸ். நெக்ஸ்ட் டிராயிங் கியூப்ஸ் ஆன் எ ட்ரையாங்குலர் டாட் பேப்பர். ஓகே, டிராயிங் கியூப்ஸ். ஓகே, இந்த கியூப்ஸ் எப்படி டிரா பண்ண போறோம், இன் எ ட்ரையாங்குலர் டாட் பேப்பர். ஓகே, டாட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்மளாவே இந்த கியூபை நம்ம டிரா பண்ணணும். எப்படி டிரா பண்ணலாம், டாட்ல வச்சு யூஸ் பண்ணி டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை ஜாயின் பண்ணலாம். இதை ஜாயின் பண்ணலாமா. ஓகே, அடுத்து இங்க இதே மாதிரி ஜாயின் பண்றோம். அடுத்து இங்க நம்ம ஜாயின் பண்றோம். ஓகேவா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கியூப். ஓகே, டிராயிங் கியூப்ஸ் ஆன் எ ட்ரையாங்குலர் டாட் பேப்பர். இப்போ அதே மாதிரி இங்க எப்படி டிரா பண்றது. ஓகே, இங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இது டிரா பண்ணிடலாம். இங்க டிரா பண்றோம். இங்க டிரா பண்றோம். அடுத்து கீழே வரும். அதே மாதிரி இங்க வரும். இங்க டிரா பண்றோம். அடுத்து இங்க டிரா பண்றோம். அடுத்து இங்க வரும்.
அடுத்து இங்கே வரும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோம். அடுத்து இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோம். இதுதான் என்னது, இது நம்ம ட்ரா பண்ண வேண்டிய ட்ரையாங்குலர் டாட் பேப்பர். நெக்ஸ்ட்டு 1 மேட்ச் த பிக்சர்ஸ் டு த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நேம் த ஷேப்ஸ். Okay, first match the pictures in the description and name the shapes. I have 5 faces. எனக்கு என்ன இருக்கு? 5 faces இருக்கு, 5 corners இருக்கு, 8 edges இருக்கு. 8 edges. One of my faces is a square and 4 of my faces are triangles. Okay, அப்ப நான் யாரு? Okay, match the pictures to the descriptions and இங்க pictures கொடுத்திருக்காங்க. அதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நம்மள மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. Okay, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மேட்சிங் எப்படி வரணும் அப்படின்னு பார்க்கும்போது I have 5 faces, 5 corners, I have 8 edges, one of my face is a square. Square னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன வரும்? Square pyramid. இது ஒரு இல்லையா, one of the pictures is a square அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? நம்ம கரெக்டா எழுதிடலாம். இதுக்கு ஆன்சர் square pyramid. இதுக்கு பேரு square pyramid. Next, I have one flat face, one curved face and one edge. எனக்கு என்ன இருக்கு? ஒரே ஒரு flat face இருக்கு, ஒரே ஒரு curved இருக்கு, ஒரே ஒரு edge இருக்கு. அப்படின்னா இது இருக்கு இல்லையா, இதுதான் ஒரே ஒரு flat. இது வந்து ஒரு flat, ஒரு curved, ஒரு edge இருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லலாம் நம்ம? கோன். ஓகே, வயலட் கலர்ல இருக்கிற கோனை நம்ம சொல்லலாம். இது வந்து ஸ்கொயர் பிரமிடு மேல இருக்கிறது, இது வந்து கோன். I have one curved face, I have no edges or corners. எனக்கு என்ன கிடையாது? ஒரே ஒரு curved மட்டும்தான் இருக்கு, எனக்கு என்ன கிடையாது? I have one curved face, I have no edges or corners. எனக்கு edgesம் கிடையாது, cornersம் கிடையாது, ஒரே ஒரு curve மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு அதோட ஆன்சர் நமக்கே தெரியும். no edges or corners அப்படின்னாவே நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஸ்பியர். Next, I have two flat faces, one curved face, 2 edges, I have no corners. எனக்கு corners கிடையாது. இங்க சொல்றோம் இல்லையா, 2 curved faces அப்படின்னு வரும்போது இருக்கு இல்லையா சிலிண்டர், 2 curved faces, எனக்கு என்ன இருக்கு? 2 edges இருக்கு, I have no corners இல்ல அப்படின்னு பார்க்கும்போது இதோ இங்க வருது இல்லையா, அப்ப இதுதான் சிலிண்டர். ஆன்சர் ஃபார் திஸ் சிலிண்டர் அப்படின்னு எழுதலாம். இதோட ஆன்சர் சிலிண்டர். நெக்ஸ்ட், I have 5 faces. நமக்கே தெரியும் 5 faces, 6 corners, 9 edges, 2 of my faces are triangle அப்படின்னு கொடுக்கும்போது இது என்னன்னு சொல்லலாம்? ட்ரையாங்குலர் பிரிசம். ஏற்கனவே நம்ம அந்த டேப்லெட் காலத்தில் ஃபில் பண்ணியிருப்போம், அதை பார்த்து கூட நம்ம போட்டுக்கலாம். ட்ரையாங்குலர் பிரிசம். அடுத்து I have 6 faces, 12 edges, 8 corners. கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் என்ன இருக்கு? 6 faces இருக்கு, 12 edges இருக்கு, 8 corners இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் ஒன்று கியூபா இருக்கலாம், நெக்ஸ்ட் என்னன்னு எழுதலாம்? கியூபாய்டா இருக்கலாம். இது இருக்கு இல்லையா, கியூபு, கியூபாய்டு, ட்ரையாங்குலர் ஃபேஸு. ஓகே, இது இருக்கு இல்லையா ஸ்பியர். இதுக்கு ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதலாம், கியூப் அண்ட் கியூபாய்டு. Each one is different how. Okay, discuss. Each one is different how discuss அப்படின்ற டாபிக்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஸ்பியர். நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான் இந்த ஸ்பியர். ஸ்பியர்ல இப்பதான் நம்ம பார்த்தோம். இது என்ன இருக்கு? கர்வ்டு ஃபேஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே, கர்வ்டு ஃபேஸ் மட்டும் தான் இருக்கு. இதுக்கு என்ன கிடையாது? நோ கார்னர்ஸ் அப்படின்ற எழுதலாம். நெக்ஸ்ட் கோன். கோன்ல என்ன இருக்கு? ஒரே ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் தான், ஒரே ஒரு ஃபிளாட் ஃபேஸ், அதே மாதிரி ஒரு கர்வ்டு ஃபேஸ் மேலே எழுதணும் இல்லையா, ஒரு கர்வ்டு ஃபேஸ், அதே மாதிரி ஒரு கார்னர், ஒரு எட்ஜ். நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் பிரமிட். ஓகே, இதுக்கு என்ன இருக்கு? 5 flat faces. Next 5 corners, 8 edges. இது வந்து ரெக்டாங்குலர் பிரமிட்ஸ். இது மேலே இருக்கிறது ஸ்பியர், அடுத்து இருக்கிறது கோனு, இது ஸ்பியர், இது வந்து ரெக்டாங்குலர் பிரமிட். மேலே கூம்பு மாதிரி வந்தாவே அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பிரமிட். நமக்கே தெரியும் இது என்னது? இது கியூபு. இது என்னன்னு சொல்றோம்? கியூபாய். கனசதுரம், கனசெவ்வகம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு என்ன இருக்கு? 6 faces. நெக்ஸ்ட் என்ன வரும்? 8 corners, 12 edges. அதுவும் அதே தான், சேம். இதுக்கு என்ன எழுதலாம்? 6 faces,
8 corners, 12 edges. இது cube. இது cuboid. Okay. Match the following nets to the appropriate solids given below. Nets அப்படின்றது என்னன்னா இங்க டாட்டட் லைன்ல இருக்கு இல்லையா, இதுதான் நெட் கொடுத்திருக்காங்க. இந்த நெட்டை நம்ம ஃபோல்டு பண்ணோம்னா என்ன மாதிரி சாலிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங் நெட்ஸ். இங்க நெட் கொடுத்திருக்காங்க, கீழே பிக்சர் இருக்கு. ஓகே, அதுக்கு ரிலேட்டடா இதை ஃபோல்டு பண்ணோம்னா இது இந்த நெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா டாட்டட் லைன் தான் இங்க நெட்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா கீழே இருக்கிற என்ன மாதிரி ஷேப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் நெட்ஸ் டு த அப்ரோப்ரியேட் சாலிட்ஸ். இதுதான் அப்ரோப்ரியேட் சாலிட்ஸ். கீழே கொடுத்திருக்கிறது 4 பிக்சர் கொடுத்திருக்காங்களா, இதுதான் சாலிட்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்குன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள், அதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள். அப்ப ட்ரையாங்கிள் இந்த மூணுத்தையும் ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு என்ன ஷேப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேட்ச் த ஃபாலோயிங் நெட்ஸ் டு த அப்ரோப்ரியேட் சாலிட்ஸ் டு கெட் என்ன கிடைக்கும் நம்மளுக்குன்னு பார்த்தோம்னா தட் இஸ் ட்ரையாங்குலர் பிரிசம் கிடைக்கும், ட்ரையாங்குலர் பிரமிடு கிடைக்கலாம். ஓகே, இங்க எல்லாத்தையும் மூணுத்தையும் ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எதுனா பிரமிட். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, பிரமிடு கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கே தெரியும் பிரமிடுன்றது என்னன்னு சொல்றோம், இந்த மூணுத்தையும் இது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இருக்கிற ட்ரையாங்கிள் பேஸ். ஓகே, இதுதான் பேஸ், இது பேஸ். இந்த மூணுத்தையும் மேல இருக்கிற இந்த சைட்ல இருக்கிற ட்ரையாங்கிள், இந்த சைட்ல இருக்கிற ட்ரையாங்கிள், இந்த சைட்ல இருக்கிற ட்ரையாங்கிள், இந்த மூணுத்தையும் ஓகே ஃபோல்டு பண்ணோம்னா we can get என்ன வரும், பிரமிட். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னு சொல்றோம், பி ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏக்கு என்ன எடுத்துக்கிறோம் நம்ம, ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் பி யோட ஆன்சர் தான். ஒன்னுக்கு ஆன்சர் எதுனா பி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் கொடுத்திருக்காங்க, நமக்கே தெரியும் செகண்ட் ஒன் ஈஸியா என்ன இருக்கு, இந்த சைடு ஒரு ரவுண்ட் இருக்கு, ரெண்டு இது இருக்கு இல்லையா, சர்க்கிள் இருக்கு இல்லையா, அப்ப எது வரும், இது ஈஸியா டி டயக்ராம் வந்துடும். அப்ப ரெண்டாவதுக்கு ஆன்சர் டி. இது என்னன்னு சொல்ல நம்ம, சிலிண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஈஸி we can say this one is சிலிண்டர். அப்ப இது ரெண்டாவது பிக்சருக்கு டி. நெக்ஸ்ட் மூணாவது என்ன ஷேப் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மூணாவது நமக்கு என்ன தெரியும்னா ஃபோல்டு பண்றோம். இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பிக்சரை ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அப்ப ஃபோல்டு பண்ணோம்னா we can get என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இதோ இருக்கு இல்லையா கியூப். அப்ப சியோட ஆன்சர் எங்க வருது, இங்க. அப்ப இதுதான் 3. சியோட ஆன்சர் எது வருது, தட் இஸ் தேர்ட் ஒன்னுக்கு ஆன்சர் ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பி, செகண்ட் ஒன்னுக்கு டி, தேர்ட் ஒன்னுக்கு ஏ, ஃபோர்த் ஒன்னு ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன இருக்கு, தட் இஸ் இங்க என்ன இருக்கு, ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணோம் we can get என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஒரு பிரிசம். ஓகே, இங்க பிரிசம் we can get ஒரு ட்ரையாங்குலர் பிரிசம் இங்க கிடைக்குது. அப்ப ஃபோர்த் ஒன்னுக்கு என்ன வரும் நம்மளுக்கு, சி ஆன்சர். ஃபோர்த் ஒன்னுக்கு நம்மளுக்கு என்ன போடலாம், சியோட ஆன்சர் தான் ஃபோர்த் ஒன். ஓகே, ஈஸிலி we can just அதுதான் using the following nets to the appropriate solids given below. இந்த ஆன்சர் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் அடுத்தது which of these nets, அதுவும் நெட்ஸ் தான், can be folded to make a solid of the kind given below. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி என்ன இருக்குன்னா ஒரு நெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, கீழே என்ன இருக்கு, சாலிட் ஷேப் இருக்கு. இதுதான் நெட் டாட்டட் இருக்கிறது தான் இது என்னன்னு சொல்ல நம்ம நெட் ஸ்ட்ரக்சர். இது என்னன்னு சொல்ல நம்ம, இது எல்லாமே நம்ம சாலிட்னு சொல்லலாம். ஓகே, அப்ப which of these nets can be folded. ஓகே, இந்த நெட்ஸ் எல்லாம் நம்ம ஃபோல்டு பண்ணோம்னா எந்த மாதிரி சாலிடு, இந்த கீழே சாலிட்ஸ் எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு இந்த மாதிரி நெட்ஸ் ஃபோல்ட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி சாலிடு கிடைக்குமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னு இதோட சாலிட் நெட் ஷேப் கொடுத்திருக்காங்க. சாலிட் அதாவது வந்து ஒரு கியூபோட நெட் ஷேப் மேல கொடுத்திருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி நெட் ஷேப் கிடைக்கும்னா நமக்கு என்ன ஆகாது, கிடைக்காது. அப்ப we cannot get. அப்ப இது என்னன்னு சொல்லலாம், it is not correct. அப்ப இது என்னன்னு சொல்ல நம்ம, incorrect. we cannot get this. ஓகே, அப்ப இந்த ஷேப் வராது. இப்ப நமக்கே தெரியும், ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம், நம்ம சிலிண்டர்ல ரெண்டு படிச்சோம்னா we can get. அப்ப we can சிலிண்டர் இது என்னது, இது கரெக்ட் ஆன்சர். we can get a cylinder shape. இந்த நெட் நம்ம ஜாயின் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இந்த மாதிரி சாலிட் சிலிண்டர் கிடைக்கும். அதே மாதிரி இங்க ஜஸ்ட் இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இது ஃபோல்டு பண்ணோம்னா we can get வருமா அப்படின்னா இதுவும் வராது. அப்ப இது என்னன்னு சொல்றோம், இன்கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இது பார்த்தோம்னா எது இருக்கு, தட் இஸ் ஜஸ்ட் லைக் கியூபாய்டு மாதிரி இருக்கு. அப்ப இதை ஃபோல்டு பண்ணோம்னா என்ன கிடைக்காது நம்மளுக்கு, இதுக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி சாலிட் ஷேப் கிடைக்காது இந்த நெட் எல்லாம் ஃபோல்டு பண்ணோம்னா. அப்ப இது என்ன வரும், இன்கரெக்ட். அப்ப இதுல எது கரெக்ட் அப்படின்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 5.
Question number 5ல Nitish cuts up a net on the fold. Here its pieces. ஓகே, நிதிஷ் என்ன பண்ணா, கட் பண்ணான் அந்த நெட் எல்லாத்தையும் தனித்தனியா என்ன பண்றான், அந்த டாட்டட் லைன்ல கட் பண்ணி அந்த ஃபோல்டா வச்சிருக்கான். Here are its pieces. ஓகே, இங்க மேல இருக்கு இல்லையா, அந்த பீசஸ்லாம் தனித்தனியா இருக்கு. அப்ப which solid as the above pieces in its net. ஓகே, எந்த சாலிட் இங்க கீழே இருக்கு இல்லையா, இந்த சாலிட் அது எதோட நெட்டுக்குள்ள இருக்கு, கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது இதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகாது. அப்ப ஏ என்னன்னு சொல்ல நம்ம இன்கரெக்ட், இது கரெக்டானது கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பி அப்படின்னு சொல்லணும்னா இது எப்படி இருக்குன்னா ட்ரையாங்குலர் பிரமிட் மாதிரி இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் பிரமிட் மாதிரி இருக்கு, செகண்ட் ஒன் ட்ரையாங்குலர் பிரமிட் மாதிரி இருக்கு. அப்ப லுக்ஸ் என்னன்னு சொல்றோம், ட்ரையாங்குலர் பிரமிட். அப்ப இதுவும் என்ன வராது, இன்கரெக்ட். மேல இருக்கிறத எடுத்து இதுக்குள்ள வச்சோம்னா இது என்ன வராது, இது கரெக்டா வராது. அப்ப இது ஒண்ணு இன்கரெக்ட், இதுவும் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் சி எடுத்துக்கிறோம். சி எடுத்துக்கினா தட் இஸ் இங்க என்ன எத்தனை வருது, பென்டகோனல் எக்ஸகோனல் பிரமிட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா கீழே எக்ஸகன் இருக்கு. ஓகே, எல்லாமே என்ன இருக்கு அதுல ஷேப்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், கரெக்ட். ஓகே, இது எல்லா ஆங்கிள்ஸும் இந்த மேல இருக்க ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா we can get என்ன வரணும், எக்ஸகோனல் பிரமிட். எக்ஸகோனல் பிரமிட் வித் எது கூட எல்லாமே ட்ரையாங்கிள்ஸ், எல்லா ட்ரையாங்கிள்ஸும் கரெக்டா இருக்கு. அப்ப எக்ஸகோனல் ட்ரையாங்கிள்ஸ் we can frame hexagonal triangles with we can frame hexagonal pyramid with triangles. அதே மாதிரி இங்க டீல எடுத்துக்கிட்டோம்னா ஓகே, இது டீல என்ன எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் பிரமிட், நெக்ஸ்ட் ஒன் ட்ரையாங்குலர் பிரமிட், மூணாவது எக்ஸகோனல் பிரமிட், நாலாவது பார்க்கும்போது பென்டகன் 5 ஷேப்ல இருக்கு. அப்ப இதுல என்ன இருக்கு, ஆக்சுவலா இது ஏன் இன்கரெக்ட், இதுவும் இன்கரெக்ட். வை இன்கரெக்ட் அப்படின்னு பார்க்கோம்னா இதுல நிறைய ஃபேசஸ் இருக்கு. This one is also incorrect. This C is correct. Why இது incorrect அப்படின்னு சொல்றேன்னா too many faces. இதுல நிறைய என்ன இருக்கு, faces இருக்கு. அப்ப more faces. more faces இருக்கிறதால இது என்னன்னு சொல்லணும், incorrect அப்படின்ற ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட் when lines meet. ஓகே, கோடுகள் சந்திக்கும் போது என்ன நடக்கும். ஓகே, when lines meet அப்படின்னு லைன்னா என்னன்னு சொல்லணும், கோடுன்னு சொல்லுவோம். மீட் பண்ணும்போது ஓகே, ரெண்டு கோடுகள் மீட் பண்ணும்போது என்ன நடக்கும். இஷா மேட் டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ் வித் ஸ்ட்ரா. ஓகே, இஷா என்ன பண்றா, இதுதான் ஸ்ட்ரா, இதுதான் ஸ்ட்ரான்னு சொல்றோம். ஓகே, இஷா மேட் கார்னர்ஸ். ஓகே, இது என்னன்னு சொல்லணும், கார்னர்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு லைன் ஜாயின் பண்ற இடம் என்னன்னு சொல்லணும், கார்னர்னு சொல்லுவோம். இஷா மேட் டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ் வித் ஸ்ட்ரா. we can say that two straws are like two lines. ஓகே, இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ரெண்டு ஸ்ட்ராவை ரெண்டு லைனா எடுத்துக்கிறோம். ஓகே, டூ லைன்ஸ் தே மீட் அட் எ பாயிண்ட். எல்லாமே என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. இதுதான் பாயிண்ட்னு வச்சுப்போமே, இது ரெண்டு ஸ்ட்ரா. அதர்வைஸ் இது என்னன்னு சொல்றோம், ரெண்டு கோடுன்னு சொல்றோம். ரெண்டு மீட் பண்ற இடம் ஒரு பாயிண்ட். we see many angles in yoga posture. அப்ப when two lines meet they create an angle. அப்ப ரெண்டு லைன் மீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்கும். அப்ப என்ன ஆகுது, ஆங்கிள் அப்படின்னு சொன்னோம்னா ஓகே, ஒரே புள்ளியில இருந்து ஓகே, இப்போ ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். இந்த புள்ளியில இருந்து கிளம்புற கோடுகள் ஓகே, ஒரே புள்ளியில இருந்து கிளம்புற ரெண்டு கோடுகளோட வடிவங்களை தான் என்னன்னு சொல்லணும், நம்ம கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டு லைன் மீட் பண்ற இடம்னு கூட சொல்லலாம். ரெண்டு லைன் மீட் பண்ணா கூட நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கோணம். ஆங்கிள் அப்படின்னா தமிழ்ல நம்ம கோணம் அப்படின்னு சொல்லலாம். we see many angles in yoga posture. ஓகே, கீழே டிஃப்ரெண்ட் யோகா போஸ்டர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 5 யோகா போஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம நிறைய நம்மளே எக்ஸசைஸ் பண்ணும்போதே நம்மளே பார்க்கலாம். ஓகே, குறுகி இருக்கிறது, விரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வந்து கை கால்களை நம்ம யோகா போஸ்டர்ல டிஃப்ரெண்டா பார்க்கலாம். அப்ப we see many angles in yoga posture. இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு போஸ்டர், அதே மாதிரி குனிஞ்சு இருக்கும்போது இங்க ஒரு ஆங்கிள் கிடைக்குது. அதே மாதிரி இந்த சைடு கையை காலை நீட்டு இருக்கும்போது ஒரு ஆங்கிள், அப்புறம் இந்த பக்கம் பெண்ட் ஆயிருக்கும்போது ஒரு ஆங்கிள், இந்த சைடு ஒரு ஆங்கிள். அப்போ யோகா போஸ்டர்ல we see many angles. ஓகே, நெக்ஸ்ட் there are 7 angles in this house drawing. ஓகே, இங்க அப்ப எத்தனை கோடுகள் சந்திக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு ஆங்கிள் கிடைக்குது, இங்க ஒரு ஆங்கிள், இங்க ஒரு ஆங்கிள், நெக்ஸ்ட் இங்க ஒரு ஆங்கிள், ரெண்டு ரெண்டு லைன் ஜாயின் ஆகிற இடம், ரெண்டு கோடுகள் சந்திக்கிற இடம். அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு, 7 angles. அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுல எத்தனை இருக்கு, 7 angles. நெக்ஸ்ட் how many angles are there in this boat drawing. இப்ப போட் ஒன்னு டிரா பண்ணிருக்காங்க, அதுல ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, நம்மள கவுண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அங்க என்ன இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப மொத்தம் எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்கு, 10 angles. அப்ப போட்ல எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்கு, 10 angles இருக்கு. மறுபடியும் சொல்றோம், ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு சொல்றோம், ரெண்டு லைன் மீட் பண்ற இடத்துலதான் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் உருவாகும். அப்ப ஒரே புள்ளியிலிருந்து என்ன ஆகுது, கிளம்புற ரெண்டு கோடுகளை உருவாக்குற வடிவத்தை தான் என்னன்னு சொல்றோம், நம்ம கோணங்கள்.
இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம், ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், மார்க் த ஆங்கிள்ஸ் இன் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ். ஓகே, நம்ம வீட்ல யூஸ் பண்ற பொருட்கள். ஓகே, இதுல எந்த மாதிரி ஆங்கிள்ஸை நீங்க மார்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்மளே மார்க் பண்ணோம். இப்ப சிசர், ஓகே, இது ஒரு லைனு, இது ஒரு லைனு. அப்ப இது ரெண்டும் மீட் பண்ற ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள் நம்ம சொல்லலாம். ஓகே, இதுவும் ஒரு ஆங்கிள் சொல்லலாம். இங்கேயும் நம்ம ஆங்கிள் சொல்லலாம், பேக் சைடும் ஆங்கிள் வரலாம். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா, ஓகே, இங்க பார்த்தோம்னா ஆங்கர்ல பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸஸ் தொங்க விடுறாங்களே, அப்ப அந்த ஆங்கர்ல பார்த்தோம்னா இங்க ஒரு ஆங்கிள் வரும், இங்க ஒரு ஆங்கிள் வரும், இங்க ஒரு ஆங்கிள் வரும். அப்ப 3 ஆங்கிள். இப்ப இங்க கூட பேக் சைட்லயே ஒரு ஆங்கிள் போடலாம். அடுத்து இந்த சைடு வி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கு, இங்க ஒரு ஆங்கிள் வரும். நெக்ஸ்ட் அடுத்து இந்த சைடுல பார்த்தோம்னா, எந்த சைடு, இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதுல ஆங்கிள் பார்த்தோம்னா இங்க ஒரு ஆங்கிள் வரும், இங்க ஒரு ஆங்கிள். நெக்ஸ்ட் இந்த ஸ்லோப் இருக்குல்ல, ஸ்லைடிங். அப்ப இங்க எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் இங்க வரும். அடுத்து இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் போடலாம். அடுத்து இங்க ஒரு ஆங்கிள் போடலாம், இங்க ஒரு ஆங்கிள் போடலாம், அடுத்து இங்க ஒரு ஆங்கிள் போடலாம். அப்ப இது என்ன, நம்மள என்ன சொல்லிருக்காங்க, மார்க் த ஆங்கிள்ஸ் இன் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து போகலாமா? செகண்ட் கொஸ்டின், where do you see angles in the classroom? Give a few examples. ஓகே, உங்க கிளாஸ் ரூம்ல எங்கெங்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஆங்கிள பாக்குறீங்க? ஓகே, 2 லைன் மீட் பண்ற ஆங்கிள எங்கெங்கெல்லாம் பாக்குறீங்க, சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கே தெரியும் டெக்ஸ்ட் புக். ஓகே, ஒரு புக் எடுத்துக்கிட்டோம்னா 4 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 கார்னர்ஸ் மீட் பண்ற இடம் சொல்லுவோம் ஆங்கிள். அப்ப என்னன்னு எழுதலாம், டெக்ஸ்ட் புக். அதே மாதிரி என்னன்னு சொல்லுவோம், நோட் புக், ஈவன் நோட் புக். அதே மாதிரி எல்லா கிளாஸ் ரூம் என்ன இருக்கும், கிளாக் இருக்கும். அப்ப கிளாக்ல டைமிங்ஸ், ஓகே, அது என்னன்னு சொல்லுவோம், ஒரு ஆங்கிள் தான். ஓகே, கிளாக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டேபிள், நெக்ஸ்ட் டோர், நெக்ஸ்ட் விண்டோஸ். டேபிள், கிளாக், நெக்ஸ்ட் கபோர்ட். ஓகே, கபோர்டு, பிளாக் போர்டு. இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம், ஃபார்ம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சீயிங் ஆங்கிள்ஸ் இன் த கிளாஸ் ரூம். நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் அப்படின்றது என்ன, ரைட் ஆங்கிள்ன்றது ஒண்ணும் இல்ல, 2 லைன் மீட் பண்ணுது இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன், இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப இந்த 2 லைன் மீட் பண்ற இடத்தோட ஆங்கிள் எவ்வளவுன்னா 90 டிகிரியா இருக்கும். இந்த 90 டிகிரியை தான் என்னன்னு சொல்ல நம்ம ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஸ்ட்ரெயிட் லைன், இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து என்ன ஒரு வெர்டிகல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன். அப்ப இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்க ஒரு ஸ்லீப்பிங் லைன்னு சொல்லலாம். ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற நடுவுல இருக்கிற ஆங்கிள் தான் என்னன்னு சொல்ல நம்ம ஸ்ட்ரெயிட், தட் இஸ் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் மேக் எ ரைட் ஆங்கிள் வித் எ பீஸ் ஆஃப் பேப்பர் as shown. இங்க இருக்கு இல்லையா, இதுதான் பேப்பர். ஓகே, இந்த பேப்பர்ல எப்படி ரைட் ஆங்கிள் போட்டிருக்காங்கன்னா, இங்க இது 4. அப்ப இங்க ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள். ஓகே, அதே மாதிரி இது என்னன்னு சொல்லலாம், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துட்டு இது ஒரு ரைட் ஆங்கிள். அப்ப இந்த மாதிரி நம்மள ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு ரைட் ஆங்கிள் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள். அதே மாதிரி இந்த பக்கம் டிரா பண்ணாலும் இது என்னன்னு சொல்லுவோம், இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் தான். ஓகே, அதே மாதிரி இப்ப நான் சப்போஸ் இப்படி டிரா பண்றேன், இதுவும் என்னன்னு சொல்றோம், ரைட் ஆங்கிள். அப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள். ஓகேவா, ரைட் ஆங்கிளோட டிகிரி எத்தனைனா 90 டிகிரி, 90 வரணும். Next, identify the angles that you think are right angles and circle them in the dot grid given below. Check using your right angle checker. Okay, இப்ப அடுத்து கீழே சில ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எதுலாம் ரைட் ஆங்கிளோ அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, யூசிங் தட் ரைட் ஆங்கிள் செக்கர் வச்சு அழகா நம்மள ரைட் ஆங்கிள் எதுன்னு பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்காது, ரைட் ஆங்கிள் கிடையாது. இது ஸ்ட்ரெயிட் லைன், இது ஸ்லீப்பிங் லைன். அப்ப இது என்ன இருக்கு, ஜஸ்ட் 90 டிகிரி. இது ஒரு என்னன்னு சொல்லலாம், இது ஒரு ரைட் ஆங்கிள். அடுத்து நமக்கே தெரியும் பக்கத்துல இது ஒரு ரைட் ஆங்கிள். அடுத்து செகண்ட் எங்க வரும், இங்க வராது, இது கிடையாது, இந்த ஆங்கிள் இது வரல. தேர்ட் ஒன்னு இது ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள். அடுத்து ஃபோர்த் கிடையாது, ஃபிஃப்த் கிடையாது. இங்க பிக்சர் இருக்கு இல்லையா, லாஸ்ட் பிக்சர், இது என்னன்னு சொல்லுவோம், ஒரு ரைட் ஆங்கிள். அப்ப ரைட் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், செக் ஃபார் த ரைட் ஆங்கிள்ஸ் இன் எ புக், விண்டோ ஆர் எனி அதர் ஆப்ஜெக்ட். ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வேர் யூ ஃபைண்ட் ரைட் ஆங்கிள்ஸ். ஓகே, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, செக் ஃபார் ரைட் ஆங்கிள்ஸ் இன் எ புக். ஓகே, புக்ல ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் எனி அதர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி இங்கே என்னன்னு சொல்லலாம் நம்ம, ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். எங்கெங்கெல்லாம் நீங்க ரைட் ஆங்கிள்ஸை பார்க்க
பாக்குறீங்க அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. இங்க என்னன்னு சொல்லலாம் நம்ம டெக்ஸ்ட் புக். இங்க அதேதான். அடுத்து பிளாக் போர்டு, 2 லைன். இப்ப பிளாக் போர்டுனா இது இருக்கு இல்லையா, இதுதான் பிளாக் போர்டு. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் ரைட் ஆங்கிள். இது என்னன்னு சொல்லுவோம் ரைட் ஆங்கிள். இது என்னன்னு சொல்லுவோம் ரைட் ஆங்கிள். இது என்ன சொல்லுவோம் ரைட் ஆங்கிள். அடுத்து ஒரு டோர், டோர் எடுத்துக்கிட்டோம்னா இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம ரைட் ஆங்கிள். இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள். ஓகே, ஒரு விண்டோ, ஒரு விண்டோன்னு எடுத்துக்கிட்டா இது என்னன்னு சொல்லுவோம், அந்த கார்னர்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் ரைட் ஆங்கிள். அப்ப புக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லுவோம் நம்ம பிளாக் போர்டு. ஓகே, கிளாக், கிளாக் ஷோ பண்ற டைம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக் ஷோஸ் டைம், எந்த டைம் காமிக்கும் போது கிளாக் ஷோஸ் டைம் அட் 3 o'clock. ஓகே, 3 o'clock. ஓகே, 3 o'clockலயும் அதே மாதிரி 9 o'clock. ஓகே, 9 o'clock காமிக்கும் போது என்ன பண்றோம், we will see the right angle. ஓகே, ரைட் ஆங்கிள். இப்ப கிளாக்ல இதுதான் கிளாக் எடுத்துக்கிறோம். ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் இது 3, இது என்ன வரும், இது 6, இது 9, இது 12. அப்ப இது என்ன வருது, இது 3, இங்க என்ன வருது 3 o'clock. அப்ப இது என்னன்னு சொல்லலாம் ரைட் ஆங்கிள். அதே மாதிரி 9 o'clock வரும்போது இந்த சைடு வரும் சின்ன முள். அப்ப என்ன வரும், இது என்னன்னு சொல்லலாம் நம்ம, இது ஒரு ரைட் ஆங்கிள். அப்ப கிளாக் ஷோஸ் அட் 3 o'clock and 6 o'clock. அதே மாதிரி டோர், பேப்பர், இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம் நம்ம, கபோர்ட்ஸ், கபோர்ட்ஸ் கூட சொல்லலாம். இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம் நம்ம பாக்குற ரைட் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸ் 2 அப்படின்ற டாபிக்ல சிலதை லேர்ன் பண்ணலாமா. டிரா சம் ரைட் ஆங்கிள்ஸ் ஆன் த டாட் கிரிட். ஓகே, இப்ப நம்மளே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள்ஸ் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. டிரா சம் ரைட் ஆங்கிள்ஸ் ஆன் த டாட் கிரிட். டாட்னா என்ன, புள்ளி புள்ளியா இங்க வச்சிருக்காங்க இல்லையா, இதை நம்மள ஜாயின் பண்ணி என்ன பண்ணணும், சில ரைட் ஆங்கிள்ஸ் டிரா பண்ணணும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் டிரா பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் டிரா பண்ணும்போது 1 2 3 4 நான் எடுத்துக்கிறேன். அடுத்து 1 2 3 4. அப்ப இது என்னன்னு சொல்ல நம்ம, இது ஒரு ரைட் ஆங்கிள். ஓகே, இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்ற நம்ம ரைட் ஆங்கிள். அடுத்து இதே மாதிரி நான் மேல டிரா பண்றேன். 1 2 3 4. அடுத்து 1 2 3 4. 4னா 4 மட்டும் தான் இருக்குல்ல, நம்ம எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். 5 5 அப்படின்னு வச்சுக்கலாம், 6 6ன்னு வச்சுக்கலாம். அப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள். இது ஒரு ரைட் ஆங்கிள் டிரா பண்ணலாம். அதே மாதிரி இப்ப இந்த சைடு கூட டிரா பண்ணலாம். இப்ப சப்போஸ் நான் இந்த சைடுல டிரா பண்றேன். அப்ப இது என்னன்னு சொல்றோம், இது ஒரு ரைட் ஆங்கிள். அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. அப்ப இது என்னன்னு சொல்றோம், இது ஒரு ரைட் ஆங்கிள். இது ஒரு ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் அக்யூட் அண்ட் அப்ஸ்டியூஸ் ஆங்கிள். அக்யூட் அப்படின்னா என்ன, அப்ஸ்டியூஸ் அப்படின்னா, அப்டியூஸ்னா என்ன. அக்யூட் அப்படின்னா என்னன்னா குறுகிய இருக்கிறது, அதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லணும், குறுங்கோணம் அப்படின்ற தமிழ்ல. அதுக்கு அக்யூட் ஆங்கிள்னா குறுகிய இருக்கிற கோணத்தை குறுங்கோணம் சொல்லலாம். அப்டியூஸ் அப்படின்னா என்னன்னா விரிஞ்சு இருக்கிற கோணத்தை என்னன்னு சொல்லலாம், விரிகோணம். ஓகே, அகலமா இருக்கு இல்லையா, அந்த கோணத்துக்கு பேர் என்னன்னு சொல்லணும் நம்ம, விரிகோணம். அக்யூட்னா குறுங்கோணம், அப்டியூஸ் அப்படின்னா விரிகோணம். அக்யூட் ஆங்கிள்ஸ் ஆர் லெஸ் தென் எ ரைட் ஆங்கிள். இப்ப ரைட் ஆங்கிள்னா எவ்வளவு பார்த்தோம் நம்ம, 90 டிகிரி பார்த்தோம். இதுதான் ரைட் ஆங்கிள். ஓகேவா. இப்ப அக்யூட் ஆங்கிள்னா எவ்வளவு இருக்கும்னா 90 விட என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். அப்ப லெஸ் தேன். அப்ப 90 விட கம்மியா இருக்குது என்ன, 10 20 30 40 50 60 70 80 அது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே என்ன ஆங்கிள் சொல்றோம், அக்யூட் ஆங்கிள். அப்ப அக்யூட் ஆங்கிள்னா குறுகிய கோணம். ஓகே, அது 2 லைன் மீட் பண்ணும்போது அதோட கோணங்கள் வந்து எப்படி இருக்கு, ஆங்கிள் வந்து ரொம்ப குறுகி இருந்ததா, அதை என்னன்னு சொல்றோம் நம்ம, அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா என்ன, அப்டியூஸ் ஆங்கிள்னா தட் இஸ் மோர் தேன் த ரைட் ஆங்கிள். அப்ப என்ன வரும், 90க்கு மேல இருந்தா, அப்ப மோர் தேன் 90 and less than 180. less than 180 இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லணும், அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்கே நம்ம பாக்குறோம், இது ரைட் ஆங்கிள். இது என்னன்னு சொல்றோம், இது நம்ம ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லீப்பிங் லைன். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள். அப்ப இந்த ரைட் ஆங்கிளை விட இங்க நம்ம போடுறோம் இல்லையா, இந்த ஆங்கிளுக்கு பேரு தான் என்ன ஆங்கிள், இது அக்யூட் ஆங்கிள். இதுதான் அக்யூட் ஆங்கிள். அப்ப இது என்னன்னு சொல்லணும் நம்ம, இது ரைட் ஆங்கிள். இது ரைட் ஆங்கிள். இப்ப இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இது 3 இது இருக்கு இல்லையா, இது இந்த ஒயிட் லைன். அப்ப இதை என்னன்னு சொல்லணும் நம்ம, ஓகே, அப்டியூஸ் ஆங்கிள்.
இதுதான் obtuse angle சொல்லுவோம். Name some objects from your classroom which have an acute angle. உங்க கிளாஸ் ரூம்ல உங்க கிளாஸ் ரூம்ல நீங்க பாக்குறதுல எதுலாம் வந்து குறுகிய கோணங்களா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே நமக்கே தெரியும் கிளாக். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்றோம், கிளாக் ஷோஸ் டைம். கிளாக் அடிக்கடிக்கு நம்ம என்ன பண்றோம், கிளாஸ் ரூம்ல டைம் பார்ப்போம் இல்லையா, இல்ல வாட்ச்ல டைம் பார்ப்போம் இல்லையா. அப்ப கிளாக் ஷோஸ் டைம் அட் என்ன வரலாம், 10 o'clock, 10 o'clock, 11 o'clock. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், அக்யூட். 10 o'clock, 11 o'clock இதெல்லாம் என்னன்னு சொல்ல நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லலாம். அதே மாதிரி 2 o'clock, 1 o'clock இதெல்லாம் கூட அக்யூட் ஆங்கிள் தான். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் சிசர்ஸ். இன்னொன்னு என்னன்னு சொல்றோம், ஆங்கஸ் பார்த்தோம். ஓகே, அதுக்கு கூட என்ன ஒரு அக்யூட் ஆங்கிள் வரும். ஓகே, சிசர்ஸ். Next, name some objects that your classroom which are obtuse angle. Obtuse angle எது இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்னன்னு சொல்லலாம், சிசர்ஸே கொஞ்சம் நல்லா ஓபன் பண்ணோம்னா அது என்னன்னு சொல்லலாம், நம்ம obtuse angle சொல்லலாம். அப்ப சிசர்ஸ். அதே மாதிரி ஓபன் புக்கு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்கும், நம்மளுக்கு புக்கு நல்லா அகலமா ஓபன் பண்ணோம்னா என்ன வரும், அது obtuse angle. அதே மாதிரி கிளாக் ஷோஸ் டைம். ஓகே, கிளாக் ஷோஸ் டைம். ஓகே, அது மாதிரி அதையும் நம்ம என்ன பண்ணலாம், இதுவும் இப்போ 7 o'clock, 5 o'clock இதெல்லாம் என்னன்னு வரும், இதுவும் வந்து ஓப்பன் புக். இது கூட ஓப்பன் புக்கு, கிளாக்கோட டைமிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வரும் நம்மளுக்கு, 5 o'clock, 7 o'clock எக்ஸாம்பிள். அது மாதிரி நிறைய சொல்லலாம். 5 o'clock, 7 o'clock இதெல்லாம் என்னன்னு சொல்றோம் நம்ம, obtuse angle. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை ஆல் ஆங்கிள்ஸ் இன் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ். அடுத்து ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ். நம்மளே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆங்கிள்ஸை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐடென்டிஃபை ஆல் ஆங்கிள்ஸ் இன் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ். ஓகே, இங்க அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன ஆங்கிள் இது, அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் 90 விட கம்மியா இருக்கிற ஆங்கிள், இது அக்யூட் ஆங்கிள். அதே மாதிரி இங்க இது ஒண்ணு மட்டும் ஆங்கிள் கிடையாது, இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இங்க ஒரு ஆங்கிள், இங்க ஒரு ஆங்கிள். அப்ப இங்க என்ன இருக்கும், அக்யூட்டும் இருக்கும், அப்டியூஸும் இருக்கும். ஓகே, ரெண்டுமே இருக்கிறது இங்க இருக்கு. அப்ப நம்மள வெறும் ஆங்கிளை மட்டும்தான் ஐடென்டிஃபை ஆல் ஆங்கிள்ஸ் இந்த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் தான். அது அக்யூட்டா அப்டியூஸான்னு கேட்கல. அப்ப நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணா மட்டும் போதும். அப்ப அதே மாதிரி இங்க ஒரு ஆங்கிள் வரும், இதுவும் அக்யூட், இதுவும் ஒரு அக்யூட். இங்க என்ன வரும், அக்யூட் ஆங்கிள். இது அக்யூட், இது அக்யூட். இந்த ரெண்டு மட்டும் இங்க என்ன வரும், அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட், draw some acute angles on the top grid. ஓகே, என்ன கேக்குறாங்க நம்மள, draw some acute angle. அக்யூட்னா என்னன்னு சொல்ல நம்ம, குறுங்கோணம், குறுகிய கோணங்கள். அப்ப draw some acute angle less than 90. ரைட் ஆங்கிள்னா 90, 90க்கு கீழே இருந்தா அக்யூட் ஆங்கிள், 90க்கு மேல இருந்தா obtuse angle. அப்ப இங்க draw some acute angles on the top grid. ஓகே, இங்க கொடுத்திருக்காங்க பிக்சர்ல. ஓகே, அதே மாதிரி draw a line to make an acute angle using each given line in the bottom of the grid. ஓகே, இங்க கீழ இருக்கு இல்லையா, இந்த லைன் கிரிட் கொடுத்திருக்காங்களே, இதுல நம்மளாவே டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஆங்கிள்னா அக்யூட் ஆங்கிள். இப்ப அக்யூட் ஆங்கிள் எப்படி டிரா பண்ணலாம்னா நம்மளாவே டிரா பண்ணலாம். இது ஒரு அக்யூட் ஆங்கிள், குறுங்கோணம், குறுகிய கோணம். இது ஒரு அக்யூட் ஆங்கிள். அதே மாதிரி நம்ம வி லெட்டரும் ஒரு குறுங்கோணம் தான். இது ஒரு அக்யூட் ஆங்கிள். அதே மாதிரி இன்வெர்டட் வியும் என்னன்னு சொல்லணும், அக்யூட் ஆங்கிள். அதே மாதிரி இந்த பக்கம் போடுற வி இப்படி போடுறது, இதுவும் அக்யூட் ஆங்கிள். அதே மாதிரி இன்னும் குறுகி போடுறது, இது ஒரு அக்யூட் ஆங்கிள். அதே மாதிரி இந்த சைடு. அப்ப இந்த மாதிரி டிஃபரெண்ட் டயக்ராம்ஸ் நம்மளே போடலாம். ஓகே, டிரா. நெக்ஸ்ட், அதே மாதிரி அவங்க லைன் கொடுத்துட்டாங்க, நம்மள டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஈஸி, 1 2 3 4. அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம், 1 2 3 4 ஜாயின் பண்ணோம்னா we can get. நெக்ஸ்ட், அதே மாதிரி இங்க கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஜாயின் பண்றோம். அப்ப இது ஒரு அக்யூட் ஆங்கிள், இது ஒரு அக்யூட். அப்ப மேல இது எல்லாமே என்னன்னு சொல்ல நம்ம அக்யூட் ஆங்கிள். ரெண்டு லைன் ஆங்கிள்றது, ரெண்டு லைன் மீட் பண்ற இடம் என்னன்னு சொல்ல நம்ம ஆங்கிள். அதே மாதிரி இங்க வந்து draw some obtuse angles on the top grid. Draw a line to make an obtuse angle using each given line in the bottom of the grid.
ஓகே, அதே மாதிரி டிரா சம் அப்டியூஸ் ஆங்கிள். அப்ப ஃபர்ஸ்ட் அதே மாதிரி கீழே அவங்க கொடுத்துருக்கிற லைன்ல போட சொல்றாங்க, மேல நம்மள என்ன பண்ணணும், நம்மளா டிரா பண்ணணும். இப்ப நம்மளே டிரா பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இப்ப இங்க இதை டிரா பண்ணலாம். 1 2 3 இதை ஜாயின் பண்ணலாமா, அதே மாதிரி இங்க 1 2 3 4 இங்க ஜாயின் பண்ணலாம். அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், இது ஒரு விரிகோணம். அப்டியூஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஓகே 90க்கு மேல இருக்கிறது, 180க்கு கீழே இருக்கிறது. அப்ப இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லலாம், நம்ம அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, விரிகோணம், விரிஞ்சு இருக்கிறது, ரெண்டு லைன் வந்து விரிஞ்சு இருக்கிறதுக்கு நடுவுல ஃபார்ம் ஆகிற கோணங்களை தான் என்னன்னு சொல்ல நம்ம விரிகோணம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதே மாதிரி இங்க எடுத்துக்கிறோம், இங்க எடுத்துக்கிறோம், அதே மாதிரி இங்க. அப்ப இது என்ன ஆங்கிள், இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். அதே மாதிரி இப்ப இங்க எடுத்துக்கிறோம், ஓகே இங்க. அப்ப இது என்ன ஆங்கிள், இது என்னது, இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். அதே மாதிரி இங்கேயும் ஃபார்ம் பண்ணலாம். இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் கீழே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, draw a line making an obtuse angle using each given line in the bottom of the grid. பாட்டம் வந்து நம்மளேவே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, மீதி லைன் நம்மளாவே டிரா பண்ணணும். அப்ப இது என்னன்னு சொல்லலாம், அழகா இதை ஜாயின் பண்ணி விட்டா இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். அதே மாதிரி இங்க வந்து இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி விட்டா இங்க ஃபார்ம் ஆகுறது என்ன ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, அப்படின்ற பிக்சர் நம்ம டிரா பண்ணலாம். In the figures given below, mark the acute angles in red, right angles in green and obtuse angle in blue. ஓகே, இங்க 4 பிக்சர் இருக்கு, 1 2 3 4. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபிகர் கிவன் பிலோ மார்க் த அக்யூட் ஆங்கிள். இப்ப அக்யூட் எதெல்லாம் இருக்கு, குறுகிய கோணங்கள் எது எதெல்லாம் இருக்கு, அது எதெல்லாம் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெட்ல மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம 4 பிக்சர்லயும் எங்கெங்கெல்லாம் குறுகிய கோணம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ரெட்ல மார்க் பண்ணலாம். இப்ப இங்க எது இருக்குன்னா, இங்க இது நல்லா இருக்கு, ஓகே இந்த கோணம் வராது. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது, ரெண்டு லைன் மீட் பண்ற இடம் என்ன இருக்கு, விரிகோணமா இருக்கு, அப்டியூஸ் ஆங்கிள். அதே கீழே பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கு, இது ஒரு, இது என்னது, இது ஒரு அக்யூட் ஆங்கிள். அதே மாதிரி இந்த சைடு செகண்ட் பிக்சருக்கு வரும், முதல்ல ரெட் எல்லாம் மார்க் பண்ணிடலாம், அக்யூட் ஆங்கிள். இங்க ஒண்ணு, அடுத்து இங்க ஒண்ணு, ரெண்டு ஆங்கிள் வருது. இது ரெண்டுமே என்ன வருது, தட் இஸ் அக்யூட் ஆங்கிள். அடுத்து இந்த பிக்சருக்கு வரும், இது ஒரு அக்யூட் ஆங்கிள். அடுத்து இந்த சைடு ஒரு அக்யூட் ஆங்கிள். அடுத்து கீழே இது ஒரு அக்யூட் ஆங்கிள். ஓகே, இது ஒரு அக்யூட் ஆங்கிள். அப்ப இங்க 3 ஆங்கிள் வருது. அதே மாதிரி இந்த சைடு வரும், எந்த இடத்துல, இந்த இடத்துல. அப்ப இது ஒரு அக்யூட் ஆங்கிள். ஓகே, இது ஒரு அக்யூட் ஆங்கிள், ரெட் கலர். அதே மாதிரி வேற எங்க வரும், இந்த இடத்துல கீழே, இது ஒரு அக்யூட் ஆங்கிள். மீதி எதுவும் இங்க அக்யூட் ஆங்கிள் கிடையாது. நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள்ஸ் இன் கிரீன். ஓகே, கிரீன்ல வரும். ரைட் ஆங்கிள்ஸ் எதுல மார்க் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கிரீன்ல மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ரைட் ஆங்கிள் இருக்கான்றத முதல்ல பார்க்கணும். ஓகே, ரைட் ஆங்கிள்ஸ்ன்றது 90 டிகிரி வரும். எஸ் டெஃபினெட்லி, இது இருக்கு இல்லையா, இதுதான் ரைட் ஆங்கிள். அப்ப இது என்னன்னு சொல்றோம், நம்ம கிரீன்ல மார்க் பண்றோம். ஓகே, ரைட் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பிக்சர், வேற ஏதாவது ரைட் ஆங்கிள் இருக்கானா, இல்ல ஃபர்ஸ்ட் பிக்சர். நெக்ஸ்ட் இங்க வரும், இது இருக்கு இல்லையா, இது ஒரு ரைட் ஆங்கிள். ஓகே, இது ஒரு ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் தேர்ட் பிக்சர்ல ரைட் ஆங்கிள் இருக்கா அப்படின்னா, தேர்ட் பிக்சர்ல ரைட் ஆங்கிள் எதுவுமே இல்ல. ஃபோர்த் பிக்சர்ல ரைட் ஆங்கிள் இருக்கானா, எஸ் டெஃபினெட்லி, இது இருக்கு இல்லையா, இது ஒரு ரைட் ஆங்கிள், இந்த பக்கம் ஒரு ரைட் ஆங்கிள். அப்ப 90 டிகிரின்றது என்னன்னு சொல்ல, நம்ம ரைட் ஆங்கிள் அப்படின்னு போடலாம். அப்ப ரைட் ஆங்கிள்ஸ் இன் கிரீன். வேற எங்க ரைட் ஆங்கிள் இருக்கானா, இல்ல, வேற எங்கேயுமே ரைட் ஆங்கிள்ஸ் கிடையாது. அடுத்து அப்டியூஸ் ஆங்கிள் இன் ப்ளூ. ப்ளூல என்ன போட சொல்லியிருக்காங்கன்னா, நம்மள அப்டியூஸ் ஆங்கிள் போட சொல்லியிருக்காங்க. இப்ப ப்ளூல அப்டியூஸ் ஆங்கிளுக்கு வரும். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இது இருக்கு பாருங்க, இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, இது ஒரு இருக்கு. ஓகே, இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள், இந்த சைடு ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, விரிகோணம். ஓகே, இது எல்லாமே ஒரு விரிகோணம். இந்த பக்கம் வரும். ஓகே, தேர்டுல எது எதுலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள், இந்த பக்கம் ஒரு ஆங்கிள், ரெண்டு லைன் மீட் பண்ற இடம், இது ஒரு ஆங்கிள். ஓகே, அதே மாதிரி இங்க வரும், அடுத்த பிக்சருக்கு வரும், எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல இது இருக்கு இல்லையா, இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். அதே மாதிரி இங்க கீழே இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்றத எழுதலாம். ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இங்க இருக்கிறது ரெட் கலர் தான். ஃபர்ஸ்ட்ல இது வந்து ரெட் தான்.
ஓகே, இந்த மாதிரி கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சரை ஃப்ரேம் பண்ண. நெக்ஸ்ட் ஷேப் வித் ஸ்ட்ரா. ஓகே, ஷேப் அப்படின்னா வடிவங்கள், ஸ்ட்ரா அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஜூஸ் குடிப்போம் இல்லையா, இளநீர் ஜூஸ் இதெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரா. ஓகே, மேக் எ ட்ரையாங்கிள் வித் ஸ்ட்ராஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைசஸ். ஓகே, ஸ்ட்ரால டிஃப்ரெண்ட் சைசஸ் கட் பண்ணிக்கோ. ஓகே, ஜூஸ் குடிக்கிற அந்த ஸ்ட்ராவை எடுத்துக்கிறோம், நிறைய ஸ்ட்ரா ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து அது என்ன பண்றோம், டிஃப்ரெண்ட் சைசஸ்ல கட் பண்ணிக்கணும். அண்ட் கிளே ஆர் பிளாஸ்டின், அது எதை யூஸ் பண்ணலாம், அதை சொருவதுக்காக கிளே யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் என்னன்னு சொல்லலாம், பிளாஸ்டின் யூஸ் பண்ணலாம். Does the shape of the triangle change if you gently push one of its side? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ட்ரையாங்கிள், இது இருக்கு இல்லையா, இந்த கேர்ள் வச்சுங்கிறது தான் ட்ரையாங்கிள். ஓகே, இங்க 3 கிளே இருக்கு. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்றோம், ஒரு சைடு ஜஸ்ட் ஜென்ட்லி புஷ் பண்றோம். ஒரு சைடு ஜஸ்ட் புஷ் பண்ணும்போது ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு ஓகே 3 சைடு என்ன இருக்கு, கிளே இருக்கு. ஓகே, என்ன பண்றோம், ஜஸ்ட் ஒரு சைடு ஜஸ்ட் புஷ் பண்ணும்போது ஓகே, if we gently push one of its side, does the shape of the triangle change? ஓகே, அதோட ஷேப்பு மாறுமா, ஜஸ்ட் புஷ் பண்ணும்போது ஒரு சைடு நோக்கி புஷ் பண்ணும்போது அதோட ஷேப்பு மாறுமா அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகாது, ஷேப்பு மாறாது. சின்ன ட்ரையாங்கிள் ஆகும் இல்ல பெரிய ட்ரையாங்கிள் ஆகும், புஷ் பண்ணும்போது என்ன இருக்கும், சின்ன ட்ரையாங்கிளா மாறும். அப்ப எஸ் நோ. ட்ரேஸ் த ட்ரையாங்கிள்ஸ் யூ மேட் வித் ஸ்ட்ராஸ் இன் யுவர் நோட் புக்ஸ். ஓகே, எந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் நீ டிரா பண்ண, நான் இந்த மாதிரி சின்ன ட்ரையாங்கிள்ஸ் டிரா பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் நான் டிரா பண்ணேன், அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் நான் டிரா பண்ணேன். ஓகே, அந்த மாதிரி என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள்ஸ் நான் என்ன பண்ணேன், டிரா பண்ணேன் அப்படின்னு காமிக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ் டஸ் எ ட்ரையாங்கிள் ஹேவ்? ஓகே, எந்த மாதிரி ஆங்கிள்ஸ் அதுக்கு கிடைக்குது, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இப்ப நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஆங்கிள் என்னன்னு சொல்றோம், நம்ம எல்லாமே அக்யூட் ஆங்கிள். அப்ப என்னன்னு சொல்லலாம், இதை சின்னதா எடுத்துக்கிட்டோம்னா அக்யூட் ஆங்கிள். இப்ப நான் கொஞ்சம் எலாபரேட்டா பெருசா போடுறேன், இந்த மாதிரி போட்டோம்னா இது என்ன ஆங்கிள் கிடைக்கும், இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் என்னன்னு சொல்ல நம்ம அப்டியூஸ் ஆங்கிள். அப்ப அக்யூட், நெக்ஸ்ட் என்ன வரும், அப்டியூஸ். இப்ப இது மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா இங்க என்ன கிடைக்குது, எனக்கு ரெக்டாங்கிளும் கிடைக்குது, ரைட் ஆங்கிளும் கிடைக்குது. அப்ப என்னன்னு சொல்லலாம், ரைட் ஆங்கிள் ஆல்சோ. அப்ப ட்ரையாங்கிள்ல என்னென்னலாம் கிடைக்குது எனக்கு, அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட், மேக் எ ரெக்டாங்குலர் ஷேப் வித் ஸ்டார்ஸ் அண்ட் கிளே. இப்போ முக்கோணம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அடுத்து இதே மாதிரி எதை எடுத்துக்கிறோம், ரெக்டாங்கிள். ஓகே, இதான் கிளேஸ். ஓகே, 4 பக்கம் ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் கிளே வச்சுக்கிறோம், 4 ஸ்ட்ராவை சொருவிடுறோம். இப்ப மேக் எ ரெக்டாங்குலர் ஷேப் வித் ஸ்டார்ஸ் அண்ட் கிளே. வாட் கைண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ் டு யூ சி இன் த ரெக்டாங்கிள்? ஓகே, ரெக்டாங்கிள் எந்த ஆங்கிள் நீ பாக்குற, இப்ப நமக்கே தெரியும் ரெக்டாங்கிள் என்ன இருக்கு, 90 டிகிரி, இங்க ஒரு ரைட் ஆங்கிள், இங்க ஒரு ரைட் ஆங்கிள், இங்க ஒரு ரைட் ஆங்கிள், இங்க ஒரு ரைட் ஆங்கிள். அப்ப எல்லாமே என்னவா இருக்கு நம்மளுக்கு, ஓகே ரெக்டாங்கிள்ல எல்லாமே என்னவா இருக்கு, ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட், does the shape of the rectangle change if you gently push? இப்ப ஜஸ்ட் நம்ம புஷ் பண்றோம் ஒரு சைட புஷ் பண்ணோம்னா ஒன் ஆஃப் இட் சைட், does the shape of the rectangle change? ஓகே, ரெக்டாங்கிளோட சேஞ்ச் வந்து சைஸ், அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுமா? does the shape of the rectangle change if you gently push one of its side? ஒரு சைட ஜஸ்ட் புஷ் பண்ணும்போது, ஓகே இதை இங்க புஷ் பண்ணிருக்காங்க இல்லையா, ஒரு சைட புஷ் பண்ணும்போது இது மாறி இருக்கு. அப்ப என்ன ஆகுது, அதோட ஷேப்பு மாறி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதோட ஷேப் என்னவா இருக்கு, எஸ் மாறி இருக்கு. ஓகே, அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், வாட் ஹாஸ் ஹேப்பன் டு த ஆங்கிள்ஸ் ஆஃப் த நியூ ஷேப்? அப்ப வாட் ஹாஸ் ஹேப்பன் டு த ஆங்கிள்ஸ் ஆஃப் த நியூ ஷேப்? ஓகே, அந்த நியூ ஷேப் இது இருக்கு இல்லையா, இதோட ஆங்கிள்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதோட ஆங்கிள்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லலாம், நம்ம ஜஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் என்னன்னு சொல்லலாம், ரைட் ஆங்கிள், கரெக்டா ரைட் ஆங்கிள் இல்ல இது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதோட ஆங்கிள் என்னவா இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப ஆங்கிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் தே ஸ்டில் ரைட் ஆங்கிள்ஸ்? வாட் டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஹவ் பீன் ஃபார்ம்? ஓகே, அது இன்னும் ரைட் ஆங்கிளா தான் இருக்கா, இல்ல வேற எந்த மாதிரி ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா, அது இன்னும் ரைட் ஆங்கிளா தான் இருக்கா அப்படின்னா அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லுவோம், நோ, அது ரைட் ஆங்கிள் கிடையாது, இதுதான் ரைட் ஆங்கிள். ஆனா இதுல என்ன இருக்கு, ரைட் ஆங்கிள் இல்ல. அப்ப என்னன்னு சொல்லுவோம், நோ. அப்ப வேற எந்த மாதிரி ஆங்கிள்ஸ் அதுல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, சில இடத்துல என்ன இருக்கு, அக்யூட், நோ. அப்ப என்னென்ன இருக்கு, அக்யூட் ஆங்கிளா இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்றோம், அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி 2 ஆங்கிளா இருக்கு. சிமிலர்லி புஷ் ஒன் சைட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஓகே, இப்ப அடுத்து இன்னொன்னு, இது வந்து ஸ்கொயர். ஸ்கொயர்ல என்ன இருக்கும், 4 சைடு ஈக்குவலா இருந்தா அது ஸ்கொயர், ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம ரெக்டாங்கிள் சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி என்னன்னு சொல்றோம், ஸ்கொயரை புஷ் பண்ணீங்கன்னா
சிமிலர்லி புஷ் ஒன் சைட் ஆஃப் a ஸ்கொயர். ஓகே, அதே மாதிரி இன்னொன்னு இதை வச்சு புஷ் பண்ண ஒரு சைடு வந்து நம்ம என்ன பண்ண சொல்றாங்க, புஷ் பண்ண சொல்றாங்க. அப்ப ஆர் தே ஸ்டில் ரைட் ஆங்கிள்ஸ், வாட் டைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஹாவ் பீன் ஃபார்ம். அப்ப அதுவும் என்ன ஆகுது, எஸ் அதுக்கும் என்னன்னு சொல்லுவோம், நோ. ஓகே, ஆர் தே ஸ்டில் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, நோ. இதுக்கு என்ன வருது ஆன்சர், நோ. இது என்ன ஆங்கிள், அக்யூட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் அதுல என்ன இருக்கும், அப்டியூஸும் இருக்கும். நெக்ஸ்ட் that is how are the angles of triangles and rectangles similar or different. ஓகே, ட்ரையாங்கிள்க்கும் that is ட்ரையாங்கிள்க்கும் ரெக்டாங்கிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ட்ரையாங்கிள்க்கும் இப்ப இதுதான் ட்ரையாங்கிள்னு வச்சுப்போமே, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன. இது ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள்க்கும் ரெக்டாங்கிள்க்கும் என்ன டிஃபரன்ஸ். இப்ப நமக்கே தெரியும் ட்ரையாங்கிள்ல எத்தனை இருக்கு, ட்ரையாங்கிள்ஸ் ஹாவ் 3 sides. ட்ரையாங்கிள் எத்தனை சைடு இருக்கு, 3 சைடு இருக்கு. அதே ரெக்டாங்கிள் எத்தனை இருக்கு, 4 sides. அது 3 sides, இது என்ன சொல்லும், 4 sides. அதே மாதிரி இதோட ஆங்கிள்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்னு சொல்ல நம்ம, அக்யூட் அண்ட் அப்ஸ்டியூஸ். ஓகே, ஆங்கிள்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் என்னன்னு சொல்ல நம்ம, அக்யூட் அண்ட் என்ன வருது, அப்ஸ்டியூஸ். அப்டியூஸ் அந்த ரைட் ஆங்கிள்ஸும் வரும். ஓகே, அக்யூட், அப்டியூஸ் அண்ட் ரைட் ஆங்கிள்ஸும் வரும் அண்ட் ரைட் ஆங்கிள்ஸ். ஆனா இங்க வந்து all angles are right angles. all angles are என்னன்னு சொல்ல நம்ம, right angles அப்படின்ற டிஃபரன்ஸ் நம்ம எழுதலாம். எது ரெண்டுத்துக்கும், how are the angles of triangles and rectangles similar or different. ஓகே, இது ரெண்டும் சிமிலரா டிஃபரெண்டா அப்படின்னு சொல்றாங்க. how are the angles of triangles and rectangles similar or differentனா என்னன்னு சொல்ல நம்ம, டிஃபரெண்ட் தான். ஓகே, ஆங்கிள் டிஃபரெண்டா தான் இருக்கு. Use the dot grid given below to draw several 3 and 4 sided shapes. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 and 4 sided shapes. Okay, 3 and 4 sided 3 இல்ல 4 பக்கம் இருக்கிற வடிவங்களை டிரா பண்ண சொல்லிருக்காங்க. Circle the shapes that are 1 or more right angles. ஓகே, 1 இல்ல 2க்கு மேல ரைட் ஆங்கிள்ஸ் இருந்தா அதை என்ன பண்ண சொல்லிருக்காங்க, சர்க்கிள் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம என்ன சொல்றாங்க, 3 sided நமக்கே தெரியும். என்ன 3 sided, ட்ரையாங்கிள். 3 sided triangle. அப்புறம் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போடலாம், இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போடலாம். இதுவும் ட்ரையாங்கிள் தான். அடுத்து இதுவும் ட்ரையாங்கிள் தான். இதுவும் ட்ரையாங்கிள் தான். இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், 3 sided. அட் 4 sided என்னன்னு சொல்லலாம் நம்ம, 4 sided இருக்குது ஒரு ஸ்கொயர். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இது 4 sided. ஓகே, 4 sidedனா இருக்க ஸ்கொயர் போடலாம். அடுத்து என்னன்னு ரெக்டாங்கிள் போடலாம். 4 sided ஸ்கொயர் போடலாம். 4 sided என்ன வரலாம், ரெக்டாங்கிள் போடலாம். ஓகே, அதே மாதிரி இதுவும் ஒரு 4 sided தான். இது ஒரு 4 sided தான். அடுத்து இந்த மாதிரி போட் மாதிரி ஷேப் போடலாம். இதுவும் 4 sided தான். இது 4 sided. இதுவும் 4 sided தான். இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் நம்ம, 4 sided shapes. இங்க கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா, what shapes did you make? Okay, how many shapes you have made with one right angle? கீழே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல discuss அப்படின்ற டாபிக்ல what shapes did you make, how many shapes have you made with one right angle.
ஓகே, ஒரு ரைட் ஆங்கிளை வச்சு நீ எத்தனை ஷேப்ஸ் டிரா பண்ண, ஒரு ரைட் ஆங்கிளை வச்சு. இப்ப நம்ம பாக்குறோம் இதுல இந்த ட்ரையாங்கிள் பாக்குறோம், இது என்ன வருது, ரைட் ஆங்கிள். செகண்ட் பிக்சர் எடுத்தோம்னா இது என்ன வருது, ஒரு ரைட் ஆங்கிள் இங்க கிடைக்குது. அப்ப ரைட் ஆங்கிளை வச்சு நான் எத்தனை ஷேப் பண்ண, ஹவு மெனி ஷேப்ஸ்னு கேக்குறாங்க. அப்போ 1 டிரா பண்ண. நெக்ஸ்ட் 2 ரைட் ஆங்கிள்ஸ் வச்சு எத்தனை ஷேப்ஸ் டிரா பண்ண. இப்ப நம்ம இங்க பாக்குறோம், இங்க பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் பிக்சர் எடுத்துக்கிட்டோம்னா இங்க என்ன இருக்கு, இங்க ஒரு ரைட் ஆங்கிள், இங்க ஒரு ரைட் ஆங்கிள். அப்ப இது என்ன வருது, இங்கே நான் 1 டிரா பண்ணேன். நெக்ஸ்ட் 3 ரைட் ஆங்கிள்ஸ் வச்சு எதா இருக்கானா, இல்ல, 0, nil. நெக்ஸ்ட் ஆல் ரைட் ஆங்கிள்ஸ் வச்சு எத்தனை டிரா பண்ணோம். ஓகே, எல்லாமே ரைட் ஆங்கிள்ஸ் வச்சு பார்க்கும்போது இங்க என்ன இருக்கு, 1 ஸ்கொயர், இது இருக்கு இல்லையா, 1 ஸ்கொயர், இன்னொன்னு என்ன இருக்கு, ரெக்டாங்கிள். அப்ப 2 பிக்சர் நான் டிரா பண்ணேன். ஹியர் ஆர் சம் 4, இது அப்படின்றத ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் ஹியர் ஆர் சம் 4-sided ஷேப்ஸ். இங்க என்ன இருக்கு, சில 4-sided ஷேப்ஸ் இருக்கு. இன் வாட் வேஸ் ஆர் ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் டிஃபரண்ட் ஃப்ரம் தீஸ் ஷேப்ஸ். ஓகே, இது எந்த விதத்துல ரெக்டாங்கிளும் ஸ்கொயரும் இங்க கீழே கொடுத்திருக்கிற ஷேப்ஸ்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஓகே, இதுவும் 4-sided தான், ரெக்டாங்கிளும் 4-sided தான், ஸ்கொயரும் 4-sided தான். ஆனா எந்த விதத்துல கீழே இருக்கிற பிக்சர்ஸ் ஸ்கொயர்ல இருந்து ரெக்டாங்கிள் இருந்தது வேறுபடுத்தி காமிக்குது அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னன்னு சொல்லுவோம், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். ஆனா இங்க என்ன கிடையாது, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். Opposite sides are not equal. அதே மாதிரி ஸ்கொயர்ல என்ன இருக்கும், all sides are equal. ஆனா இங்க all sides are not equal. ஓகே, அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். அதே மாதிரி ஆங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்க என்ன இருக்கு, ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஓகே, என்ன இருக்கு, அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கு. அங்க வந்து என்ன வரணும், ஆல் ரைட் ஆங்கிள்ஸ். ஓகே, இப்ப ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா மேட் அப் ஆஃப் அதோட ஆங்கிள்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்றோம் நம்ம, ரைட் ஆங்கிள்ஸ். அப்ப என்னன்னு எழுதலாம் நம்ம, ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ரைட் ஆங்கிள். ஆங்கிள்ஸ் ஆர் நாட் மேட் அப் ஆஃப் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு எழுதலாம். அடுத்த செகண்ட் ஒன் இங்க இதே மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து 4-sided தான். இது எந்த விதத்துல, இது வந்து ஆக்சுவலி என்ன வருதுன்னா ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கு. ஆனா இங்க என்ன இல்ல, ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ரைட் ஆங்கிள். இங்க எல்லாமே ஆங்கிளுக்கு வரும். ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ரைட் ஆங்கிள். 4-sidedல என்ன இருக்கும், அதாவது வந்து ரெக்டாங்கிள் எல்லாமே என்ன இருக்கும், ரைட் ஆங்கிள்ஸா இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு, ஆல் ஆங்கிள்ஸ். எப்படி செவ்வகத்துல இருந்து இது எப்படி வந்து வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த இதுவும் 4-sided, அதுவும் 4-sided தான். ரெக்டாங்கிள் வந்து மேட் அப் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள். ஆனா இங்க வந்து இதுல என்ன இருக்கு, ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ரைட் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இதுவும் அதே தான் ஆன்சர். என்ன வரும், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ரைட் ஆங்கிள்ஸ். ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ரைட் ஆங்கிள் அப்படின்ற ஆன்சர் இதுக்கு எழுதலாம். Try to make this 5-sided shape with all sides equal pentagon. Okay, pentagon na 5 கோணம், pentana 5 அர்த்தம். அப்ப 5 சைடு இருக்கிறதுக்கு பேரு தான் பென்டகன். ஓகே, இது 1, இது 2, இது 3, இது 4, இது என்னன்னு சொல்லுவோம், 5. எக்ஸானா 6, எக்ஸகன் அப்படின்னா 6, பென்டகன்னா எத்தனை சொல்லுவோம், 5. அப்ப try to make this 5-sided shape with all sides equal pentagon. ஓகே, 5 சைடு ஈக்குவலா இருக்கிற ஒரு பென்டகன் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆர் தீஸ் ரைட் ஆங்கிள்ஸ், இது எல்லாமே ரைட் ஆங்கிளா, இது எந்த ரைட் ஆங்கிளா இருக்கா, இல்ல. ரைட் ஆங்கிள்ன்றது இப்படி வர்றதுதான் ரைட் ஆங்கிள். இங்க என்ன இருக்கு, ரைட் ஆங்கிள் இங்க கிடையாது. அப்ப என்ன எழுதலாம், நோ. ஆர் தீஸ் ரைட் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, ரைட் ஆங்கிள்ன்றது இதுதான் ரைட் ஆங்கிள். ஓகே, இது ரைட் ஆங்கிள் கிடையாது. நெக்ஸ்ட், டஸ் த ஷேப் ஆஃப் த பென்டகன் சேஞ்ச் if we gently push one of its sides. ஓகே, ஒரு சைடு ஜஸ்ட் புஷ் பண்ணோம்னா இது வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், அதோட ஷேப்ல மாறும். அதோட ஷேப் மாறுமானா எஸ், the shape will change. How does this change the angle? அப்ப இதோட ஆங்கிளும் எப்படி சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ். அப்ப இதுல வந்து என்ன ஆகும், இதுல how does this change an angle அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வந்து some are, ஓகே, எப்படி ஆங்கிள் சேஞ்ச் ஆகும்னா some are என்ன ஆங்கிளா இருக்கும், அக்யூட் ஆங்கிளா இருக்கும். அதே மாதிரி and some are என்ன இருக்கு, some are acute and some are என்ன இருக்கு, obtuse ஆங்கிளா இருக்கு.
obtuse angle எழுதலாம். Next, can you make a circle using straws? Okay, இங்க சென்டர்ல வச்சு நம்மளே நிறைய பார்த்திருக்கோம். CD மாதிரி இருக்கு இல்லையா பார்க்கிறதுக்கு இது. அப்ப can you make a circle using straws? Okay, straws வச்சு circle make பண்ண முடியுமா? நம்ம ஜூஸ் குடிக்கிற straw வச்சு நிறைய ஒரு packet straw வாங்கி வச்சு நம்மளோட circle frame பண்ண முடியுமா அப்படின்னு. Look at the picture. The length of the straws in this pictures are. இப்ப நம்ம இந்த picture கொடுத்திருக்காங்க. இந்த picture பார்க்கிறோம். அதோட length எப்படி இருக்கு? ஒவ்வொரு strawவோட length எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ஈக்குவலா இருக்கா? அன்ஈக்குவலா இருக்கா? அப்ப எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். ஈக்குவல். ஓகே, எல்லாத்தோட ஸ்ட்ராவோட லென்த் என்னவா இருக்கு? ஈக்குவல். வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டேக் ஸ்ட்ராஸ் ஆஃப் அன்ஈக்குவல் லென்த்? இப்போ ஒன்று பெருசாவோ ஒரு சின்னதாவோ எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டேக் ஸ்ட்ராஸ் ஆஃப் அன்ஈக்குவல் லென்த்? அப்ப நம்மளால என்ன கிடைக்காது? நம்மளுக்கு சர்க்கிள் கிடைக்காது. அப்ப என்னன்னு சொல்றோம்? we cannot get circle shape. We cannot get என்ன வருது? that is we cannot make circle அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். That's all. Part 2 gets over. We will meet part 3 in the next video. If you want more videos, like, share and subscribe. Chem Free Tutorial. Thank you.